Assalamualaikum, welcome back to Nacho's channel. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக vlog நைட்டில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எஸ், இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் பஹ்ரைனில் இருக்கிற சமா பே. இங்கே பீச்சை விட இந்த என்வாயர்மெண்ட்டே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கிற. பட் சம்மர்னால் கொஞ்சமாக ஹீட்டாக இருந்தது. பட் வின்டரில் இந்த பிளேஸ் வேறு வெளில இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஓக்கையும் போட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். உண்மையிலேயே பஹ்ரைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பகலில் விட நைட்டுக்கு தான். ஸோ இது என்னது டே. இன்றைக்கி ஒரு குட்டி டெசர்ட் ரெசிபியோடு வந்துக்கிறேன். எஸ், இங்கே எல்லாம் மேங்கோ சீசன் வந்துட்டு, பட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருந்தது. ஸோ அதை வச்சு என்னமாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி செஞ்சு மேங்கோ புடிங் தான். ஜஸ்ட் 2 to 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் இதுக்கு. வாங்க எப்படி செய்கிறேன்ட்டு குயிக்காக பார்த்துட்டு வருவோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டாக பிளெண்டர் ஜாரை எடுத்து இந்த மாதிரி மாங்காவை பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் அதுக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சுகர் மிச்சம் போடுறதுன்றதால 1/2 போட்டிக்கிறேன். இதுவே சுகர் டேஸ்ட் நல்லா வேணும் அப்படின்னு சொன்னால் 1 கப் கிட்டையும் சேர்த்துக்கொள்ளையிலும் உங்களோட சுகரை பொறுத்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடவே ஃப்ரெஷ் மில்க் 1 கப்பும் ஆட் பண்ணிக்கொண்டேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே ஸ்மூத் கன்சிஸ்டன்ஸ் வரும் வர நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஓகே, அதை ஒரு சைடுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் ஸோ அதுக்கு மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இன்னும் ஒரு கப்புக்கு வந்து இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதுக்கு மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, இப்போ புடிங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பேனுக்கு நாங்கள் ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சு எங்கள் மேங்கோ மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சுட்டா சரி. ஸோ இப்படி கையை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாயில் ஆகிட்டு வரும் வர. ஸோ லைட்டாக கொதிச்சு வரக்குள்ளையே இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் மிக்ஸிங்கிறதான அதையும் அதோடவே கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி விட்டுன்னு சொன்னால் லம்ஸ் கட்டிவல் வந்து நின்றும். ஸோ அதோடவே தேசி கசாறு 2-3 விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சு வரக்குள்ள ஆஃப் பண்ண தான் இருக்கிறது. ஸோ அதோட எங்களோட சர்விங் கப்ஸில் வந்து போட்டு ஒரு 2 to 3 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்துன்னு சொன்னால் எங்கிட்ட யம்மியான டெசர்ட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஈஸியான மேங்கோ புடிங் செஞ்சு எடுத்தேன். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் சாமான் வாங்க இருந்தது. ஸோ அதால் கொஞ்சம் வெளியே போகிறோம். என்னோட ஒரு ஃபேவரட் டே சொல்லையிலும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து வெளியே போகிறது ஜஸ்ட் எனக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் காமத்தார மாதிரி இருக்கிற இந்த சன்செட் எல்லாம் பார்க்கக்குள்ள வெளியாவுக்குள்ளேயே இந்த மாதிரி சூரியனும் எனக்கு பாய் சொல்லிட்டு ஸோ நீ இன்று நாள் அழகாக வாழ்ந்ததை நான் பார்த்தேன். உன்னோட சிரிப்பு உன்னோட அன்பான தருணங்களாலும் இந்த ஈவினிங்கை நீ இன்னும் அழகாக்கிட்டு ஸோ இப்போ நான் மறைகிற டைம் வந்துட்டு இது ஒரு விடை பெறது இல்லை. நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையோட உன்னை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இன்றைக்கு இனிய நினைவுகளோட மனசில் வச்சு அமைதியாக ஓய்விட்டு நாளைக்கு உனக்காக இன்னும் அழகான தருணங்கள் உனக்கான புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களோட நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ குட் நைட், நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்ற சொல்கிற மாதிரியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறதையும் ரசிச்சுட்டே என் டெஸ்டினேஷனுக்கு நான் ரீச் ஆகிட்டேன்.
போகிற பிளேஸ் தான் பஹ்ரைனில் இருக்கிற ட்ராகன் சிட்டி. ஸோ இங்கே பார்த்தேன்னு சொன்னால் 1000 கிட்ட ஷாப்ஸ் வலிக்கும். இங்கே ஒரே இடத்துல உனக்கு தேவையான எல்லா சாமான்களையும் வாங்கிலும். கிச்சன் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு எடுத்துக்கொள்ளலும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் மெயினாக வந்து ரீசன் ஹபாயஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்தேன். சில இடங்களுக்கு போனால் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைவும் வராது. அதோட இன்டீரியரெல்லாம் ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இதுவும். மெமரிஸ்க்காக கொஞ்சம் ஃபோட்டோஸையும் எடுத்துக்கொண்டேன். அழகான ஆம்பியன்ஸ், மென்மையான லைட்ஸ், ஸோ அமைதியான ஒரு சூழல். இதுக்கு நடுவில் சில நிமிஷம் வந்து நின்று அந்த தருணங்களை வந்து ஃபோட்டோவாக நான் எடுத்துட்டேன். ஸோ சில மெமரிஸ் வந்து எங்களோட கேமராவில் கேப்சர் ஆகும். ஆனால் சில மெமரிஸ் வந்து மனசுலேயே பதிஞ்சிட்டும். ஸோ அதோடைய ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே சில விஷயம் எங்களோட மனசுக்கு பிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் கண்டதுமே இந்த ஷாப்புக்கு போகணுன்னு ஃபீல் ஆகிட்டு என்கிட்ட ஆவினதோ மக்ஸ்லாம் என்னை வாங்கிக்கோன்னு காஃபி டைமில் நாங்களும் ஒரு பார்ட்னர் ஆகிறோம். காஃபி டைமில் நாங்கள் இன்னும் அழகாக்குவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட் மக்ஸ்லாம் ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஷாப்புக்கு என்டர் ஆகிற டைமே எல்லா மக்ஸும் என்னை பார்த்துட்டு வெல்கம் பண்ண மாதிரியும் அண்ட் அது வரைட மைண்ட் வாய்ஸ் எங்களை பார்த்துட்டு மட்டும் போகாது, நாங்களும் வந்து காஃபி டைமுக்கு சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம், என்னையும் மோட்டோட்டு கூப்பிட்டு போ அப்படின்ற ஒவ்வொரு மக்ஸும் போட்டி போட்டுட்டு என்கிட்ட கேட்குற மாதிரியே இருந்தது. ஸோ அவங்க அப்படி இல்லாமல் கேட்குற டைம் நான் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது? அதனால் எனக்கு பிடிச்ச கொஞ்சம் மக்ஸ் ஃப்ரெண்ட்ஸை நான் விட்டு கூப்பிட்டு வந்தேன். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இவங்களையும் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் டைம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாக ஷாப்பை விட்டு வெளியாகினேன். ட்ரெஸ் மீ ஒரு மினி மக்வல் மாதிரி தான் இருந்தது. அங்கே அவ்வளோ யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இது வாங்கண்டே ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். எப்படியோ ½ an hourக்கு பிறகு கொஞ்சமாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இந்த கலெக்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆகின அப்புறம் நான் இன்ஷால்லா இந்த vlog செப்பரேட்டாக எனக்கு செராமிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே ஹபா ஷாப்புக்கு வந்து ஹபாயஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம்.
அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நேர்க்க வந்து ஸோ டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்னிங் தான். ஸோ வந்ததும் டெய்லி டோஸ் மாதிரி இந்த சம்மருக்கு நைட் மார்னிங் ஈவினிங் அப்படின்னு இல்லாமல் தேவைப்பட்ட ஒன்று தான் இது. ஸோ ஒரு ட்ரிங்கையும் குடித்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சில நாள் போகும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரியை எங்களுடைய லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படித்தான் சில டேஸ் வந்து முடிஞ்சு போகும். ஆனால் அந்த அந்த நாளோட வந்து நாங்கள் செஞ்ச சிரிப்பு சந்தோஷம் எங்களோட மெமரிஸ் எங்களோடவே எப்போவுமே ட்ராவல் பண்ணிடும். ஸோ மெயின் என்னென்னு சொன்னால் லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி தான் ஏன் அழகான இந்த ஒரு நாள் போனது. ஸோ இந்த மெமரிஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த vlog எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அழகான நாளோட இன்னும் ஒரு அழகான vlogோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பாய்.